ஹலோ ஆல். ஸோ நம்ம அடுத்ததாக வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் பார்க்கணும். ஆனால் டெர்னரி ஆப்ரேட்டர் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ்னா நம்ம என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, இஃப் எல்ஸ்ன்றது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ இஃப் எல்ஸ்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். அப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஃப், செகண்ட் இஃப் எல்ஸ், தேர்டு எல்ஸ் இஃப், ஃபோர்த்து நெஸ்டட் இஃப், ஃபிஃப்த்து ஸ்விட்ச். ஓகே, இப்போ நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இஃப் எல்ஸ் இஃப், நெஸ்டட் இஃப், ஸ்விட்ச் அப்படின்றது பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம இஃப் எல்ஸ் இஃப், நெஸ்டட் இஃப் பார்த்துடலாம். ஸ்விட்ச் தனியாக பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இஃப்னா என்ன? இஃப் அதுக்குனோட சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இஃப் ஒரு கண்டிஷன், நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் இஃபா இருந்தா, அதாவது ஒர்க் ஆச்சுன்னா மட்டும் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இதுதான் இஃப்ன்றது, இஃபோட சின்டாக்ஸ். இஃப் கண்டிஷன், நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்றோம், அது ட்ரூவா இருந்தா மட்டும் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எடுப்போம். இன்ட் ஏ வந்து 10 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ இஃப் ஏ வந்து கிரேட்டர் தேன் ஆஃப் 0வா இருந்தா மட்டும் எனக்கு பிரிண்ட்லன்ல ஏவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ இஃப் கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்கோம்? ஏ வந்து 0வோட பெருசா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஏ 10, அப்போ 0வோட பெருசு, ட்ரூ. அப்போ இந்த ஏன்றது எனக்கு ரன் ஆகணும். ஏ வந்து பிரிண்ட் ஆச்சுன்னா 10 பிரிண்ட் ஆகுது. ஓகே, அதே நம்ம இஃப் கிரேட்டர் தேன் 100னா ஃபால்ஸ். அப்போ நம்மளுக்கு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகாது, ப்ரோக்ராம் அப்படியே ரன் ஆகிடும், நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணல. ஓகே ஓகே, இப்போ இஃப்னா நம்ம பார்த்துட்டோம். இப்போ இஃப் எல்ஸ்னா அதே தான். காப்பி. ஓகே, இருங்க. இஃப் எல்ஸ் அதனோட சின்டாக்ஸ் என்ன? அதேதான். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் செக் பண்றோம், கரெக்டா இருந்தா மட்டும் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இது இஃபோடது. இப்ப இஃப் கரெக்டா இல்லைன்னா, சப்போஸ் இங்க கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா எனக்கு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகு. ஓகே, இது வந்து எல்ஸோட ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிக்கலாம். எல்ஸோட ஸ்டேட்மெண்ட். இப்போ இஃப் ட்ரூவா இருந்தா எனக்கு இஃபோட ஸ்டேட்மெண்ட்டே பிரிண்ட் ஆயிடு. சப்போஸ் அது கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு எல்ஸ்ன்னு ஒன்று வேற ஒன்று பிரிண்ட் ஆகு அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம். இதுதான் நம்ம இஃப் எல்ஸ்ன்றோம். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ அதேதான். இஃப் ஏ கிரேட்டர் தேன் 100ஆன்னு பார்த்தோம். அப்படி இருந்தா மட்டும் ஏ பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றோம். எல்ஸ் இப்போ அது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலா இங்க ஃபால்ஸ் தான். ஸோ ஃபால்ஸ் ஆனா மட்டும் எனக்கு println of a is lesser than the condition. Okay, a is lesser than வேணாம், a is false in the condition. ஓகே, இப்போ கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு இஃப் மட்டுமே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபால்ஸா இருந்தா மட்டும் தான் நம்ம எல்ஸ் பிளாக் உள்ளே வரப்போறோம். இப்போ ஃபால்ஸா, இந்த கண்டிஷன் படி ஃபால்ஸ், ஏன்னா ஏ 10 ஏ கிரேட்டர் தேன் 100 இல்லை. ஸோ நம்மளுக்கு இந்த ஏ இஸ் ஃபால்ஸ் இன் தி கண்டிஷன் அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஏ இஸ் ஃபால்ஸ் இன் தி கண்டிஷன் பிரிண்ட் ஆகுது. ஸோ இஃப் கரெக்டாக இருந்தால் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா எல்ஸோடது வந்து பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இது இஃப் எல்ஸ். இப்போ இஃப் எல்ஸ் இஃப் பார்க்க போகிறோம். எல்ஸ் இஃப். ஓகே, இதனோட சின்டாக்ஸ் என்னன்னா இஃப் அதுதான் ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் இஃப் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகு. ஓகே, இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது ஒரு கண்டிஷன் எல்ஸ்ன்னு நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு ஒரே இடத்துல ஒரு 3-4 கண்டிஷன் செக் பண்ணணும். அப்படின்னா எல்ஸ் இஃப் இங்க இன்னொன்னு ஒரு கண்டிஷன், சப்போஸ் இஃப் கண்டிஷன் செக் பண்றோம், தப்பா இருந்தா எல்ஸ் இஃபோட கண்டிஷன் செக் பண்றோம். ஓகேவா? எல்ஸ் இஃப் கண்டிஷன் அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே,
இப்போ அந்த எல்ஸ் இஃப்பும் எனக்கு ஒர்க் ஆகல, தப்பு ஃபால்ஸ்னா மட்டும் எனக்கு எல்ஸ்னு ஒன்று பிரிண்ட் ஆகு, எல்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகு. இந்த இடத்துல நம்ம ஒரு இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நம்ம இந்த இடத்துலையும் ஒரு எல்ஸ் இஃப்னு கொடுத்து எல்ஸ் இஃபோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இன்னொன்று ஒரு எல்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான், எத்தனை வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எல்ஸ் இஃப். நம்ம எல்ஸ் இஃப் பார்க்கவே ஒரு லேடர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே லைனா அடுக்கடுக்கா நம்ம அடிக்கிட்டு வரலாம் இந்த ப்ரோக்ராம்ல எல்ஸ் இஃப். இப்போ அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரேட்டர் தேன் 100 பார்க்குறோம். எல்ஸ் இஃப்ல வந்து என்ன கொடுக்கலாம், ஏ வந்து கிரேட்டர் தேன் 5 இருக்கான்னு பார்க்குறோம். ஓகேங்களா, இதுல வந்து என்ன கொடுத்துடலாம், எல்ஸ் இஃப் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துடலாம். எல்ஸ்ல வந்து பிரிண்டலன் ஆஃப் எல்ஸோட ஸ்டேட்மெண்ட். இப்போ ஆக்சுவலா இஃப் ஃபால்ஸ் ஆயிடும், எல்ஸ் ஆக்சுவலா நம்மளுக்கு போக தேவையில்லை, ஏன்னா எல்ஸ் இஃப் வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆயிடுது. இப்போ நம்ம லைனா செக் பண்றச்ச இஃப் ஃபால்ஸ், ஸோ அடுத்து எல்ஸ் இஃப் பார்க்கும்போது எல்ஸ் இஃப் வந்து ட்ரூவா இருக்கறனால எல்ஸ் இஃபோட ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்ஸ் இஃப் அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. இது நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கணும்னா ஒரு மேக்ஸிமம் ஆஃப் 3 பார்ப்போம். இன்ட் பி இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இப்படி ஒரே லைன்ல டைப் பண்ணிடலாம். இன்ட் பி 5, சி வந்து 6. ஓகேங்களா, இப்போ வந்து இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி அண்ட் ஆப்ரேட்டர் ஏ கிரேட்டர் தேன் சியா இருந்தா எனக்கு பிரிண்டலன் ஆஃப் ஏ. இப்ப எல்ஸ் இஃப் பி வந்து ஏவோட பெருசா இருக்கணும், பி வந்து சியோடவும் பெருசா இருந்தா எனக்கு பி பெருசு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஏ வந்து பியோடவும் பெருசா இருக்கு, சியோடவும் பெருசா இருக்குன்னா ஏ வந்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஃப்ல கொடுத்துருக்கோம். செகண்ட் பி வந்து ஏவோடவும் பெருசு, பி வந்து சியை விடவும் நம்மளுக்கு பெருசு அப்படின்னா நம்ம சியை பிரிண்ட் பண்ணுன்னு பியை பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம், ஏன்னா பி தான் அந்த இடத்துல பெருசு. அப்படி ரெண்டு கண்டிஷனும் நம்மளுக்கு ஒர்க் ஆகலைன்னா சி தான் பெருசு அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா நம்ம ப்ரோக்ராமோட வேல்யூஸ் படி ஏ தான் பெருசு. ஓகேங்களா, ஏ பிரிண்ட் ஆகுதா, பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்ப ஏ வந்து நான் 1ன்னு கொடுக்குறேன். இப்ப நம்ம கணக்கு படி சி தான் பெருசு. ஸோ இஃப் ஃபால்ஸ் ஆயிடும், எல்ஸ் இஃப் அதுவும் ஃபால்ஸ் ஆகும், ஏன்னா பி கிரேட்டர் தேன் சி கிடையாது. ஸோ அதுவும் ஃபால்ஸ் ஆயிடும், எல்ஸ்ல இருக்க நம்ம சி பிரிண்ட் ஆகும். ஓகே, பிரிண்ட் ஆகுது. ஓகே, இதுதான் நம்ம எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்னா இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு இப்ப அந்த இஃப்க்குள்ள இன்னொன்னு ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்து அதனோட ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றதா நம்மளுக்கு இது நெஸ்டட் இஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்ப அதுவும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு இஃப் எல்ஸ்க்குள்ள இன்னொன்னு ஒரு இஃப் இருந்துச்சுன்னா அது நெஸ்டட். ஓகே, இப்ப நம்ம இப்படி வச்சுப்போம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏ வந்து 10ன்ற மாதிரி வச்சுப்போம். ஓகே, இஃப் ஏ கிரேட்டர் தேன் பியான்னு செக் பண்றோம். செக் பண்ணதுக்கு அப்புறம் இஃப் ஏ கிரேட்டர் தேன் சியா இருந்தாலும் எனக்கு பிரிண்டலன் ஆஃப் ஏ. ஓகே, பிராக்கெட்ஸ் கட்டாக்கா, ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு பிராக்கெட் வரணும். ரன் பண்ணுவோம். 10. இந்த இடத்துல நம்ம போன வாட்டி நம்ம அண்டுக்குள்ளேயே நம்ம 2 போட்டோம். ஆனா இப்ப நெஸ்டட் இஃப்க்காக என்ன பண்றோம்னா, எனக்கு தெளிவா போடுறேன். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் ஏ கிரேட்டர் தேன் பியான்னு செக் பண்ணோம். கரெக்ட், ட்ரூ ஆனதுக்கு அப்புறம் இன்னொன்னு ஒரு கண்டிஷன் நம்ம அந்த இஃப்க்குள்ள போடுறோம். ஒரு இஃப்க்குள்ளேயே இன்னொன்னு ஒரு இஃப் யூஸ் பண்ணதுனால இது வந்து நெஸ்டட் இஃப். இந்த லைனை நம்ம நெஸ்டட் இஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப திருப்பி ஒரு கண்டிஷனை தாண்டி ரெண்டாவது கண்டிஷன் அந்த கண்டிஷனுக்குள்ளேயே செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்றோம். ஸோ இது நெஸ்டட் இஃப். ஓகேங்களா, இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இஃப்னா என்ன அதனோட சின்டாக்ஸ், இஃப் எல்ஸ்னா என்ன அதனோட சின்டாக்ஸ், எல்ஸ் இஃப்னா என்ன அதனோட சின்டாக்ஸ், நெஸ்டட் இஃப்னா என்ன, அதுக்கப்புறம் அதுவும் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தாச்சு. ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல இந்த 4 வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸ்விட்சும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்விட்சும் நம்ம தனியாக அது ஒரு வீடியோலேயே பார்த்துடலாம். தேங்க்யூ.